ஞாயிற்றுக்கிழமை நேற்று எடுத்த வீடியோ இது. காலையில் விசேஷத்துக்கு எல்லாருமே கிளம்பி வெள்ளனே போயிட்டாங்க. வீட்டில் நான் மட்டும்தான் இருந்தேன். சரி குளிச்சுட்டு சாப்பிட்டு நம்மளுடைய வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் குளிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் தைக்க வேண்டிய வேலை இருந்தது. சரி அதை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சேலையை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த 2 சேலையுமே ஸ்டோன் ஒர்க் வச்சு ஒன்று பூ போட்டு நல்லா இருந்துச்சு, இன்னொன்று வந்து ப்ளெயினாகவும் இருந்துச்சு. எனக்கு 2மே பிடிச்சிருந்துச்சு. இந்த வருஷம் பூராமே பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கு சேலையாக தான் இருந்தது. எடுத்துகிட்டு வர்றது கொண்டாந்து கொடுக்குறது பூராமே ஸ்டோன் ஒர்க் சேலை தான். ஆனால் என்ன தச்சு கட்டினோம்னா நீட் அண்ட் லுக்காக நல்லா இருக்குது. ஆனால் தைக்கிறது தான் பெரிய பாடாக இருக்குது. ஊசி எத்தனை ஊசியை தான் உடச்சி அதை மாட்டுறதுனே தெரியலை. ப்ளவுஸை தைச்சி அவங்க கையில் கொடுக்குறோம்னா பெரிய என்னடா இது எரிச்சலாக வந்துருச்சு ஒரு ப்ளவுஸை தைக்கோம்னா. ஆனால் தச்சு போட்டோம்னா செம்ம லுக்காக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 சேரீயுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு எந்த கலர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கும் சேலை கட்டணும்னு ஆசை தான், என்னால் முடியாது. ஏன் நீங்கள் ரெடிமேடில் இருக்க வாங்கி ட்ரை பண்ணலாமே அப்படின்னா ரெடிமேடும் எனக்கு செட் ஆகாது. சரி இப்படி தைக்க கொடுக்குற சேலைகளில் கட்டி அழகு பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் நான் டெய்லர் ஆனதுலேருந்து இப்படி தான் இந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருக்கவங்களுக்கு தானே ஒரு சேலை, இல்லாதவங்களுக்கு டெய்லி புது சேலை தானே. அது மாதிரி மேலே போட்டு அழகு பார்த்தாச்சு. ப்ளவுஸையும் தைச்சிட்டு இறங்கிட்டேன். வீடு பூரா ஒரே குப்பையாக இருந்தது. சரி அதையும் கூட்டி குப்பையை பூரா அள்ளியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சிட்டு நான் இறங்கினேன். இந்த வேலையில் வந்து தைக்கிறது கூட பெரிய விஷயம் கிடையாது. கட்டிங் பண்ணுறதும் அதில் வந்து கொக்கி வைக்கிறது தான் அதில் பெரிய வேலை. மற்றபடி ஸ்டிச்சிங் பண்ணுறதுலாம் அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் கிடையாது. என்னையை பொறுத்தளவுக்கு தைக்கிறது வந்து பெரிய வேலை கிடையாது, மற்ற வேலை தான் பெருசு. ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். துணியை துவைச்சி போட்டிருந்தா சரி அதையும் எடுத்துருவோம். கொஞ்சம் இருட்டாகிற மாதிரியே இருந்தது. இருட்டிட்டு சரி லைட்டாக தூர ஆரம்பிச்சினாலும் நம்மளால் வேகமாக போய் எடுக்க முடியாதுன்ட்டு உக்காந்துக்கிட்டே போய் எல்லா துணியுமே எடுத்துட்டேன். பாதி துணி எடுக்கையிலே வந்துட்டாங்க. சரி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனியாக தான் பூராமே எடுத்தேன். எல்லா காயப்பட்ட துணியை பூரா எடுத்து மடித்து சுருட்டி மடித்து வச்சுட்டா. சின்ன பிள்ளையாக இருந்தாலும் நம்ம ஒரு வேலை பார்க்குறோம், நம்மளால் முடியலை அப்படின்னா உடனே வந்து அந்த வேலையை வந்து செஞ்சுருவான். ஏன்னாட்டா அவட்ட வந்து பிடிச்ச விஷயமே எனக்கு அதுதான். நைட்டுக்கு என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம். லைட்டு அண்ட் வெயிட்டாக எதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வெந்தயக்களி கிண்டிடுவோம். ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு வெந்தயக்களி தான். எல்லோரும் வெந்தயக்களி பார்த்திங்கன்னா எதுவுமே அதில் சேர்க்காமல் ப்ளெயினாக தான் கிண்டுவாங்க. நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக அதில் கொஞ்சம் மண்டவெல்லாம் சேர்த்து கிண்டுவோம். கிண்டிட்டு பார்த்திங்கன்னா இறக்கி நல்லெண்ணெய் நிறையா விட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி வீடியோ நாளைக்கு வரும்.